வணக்கம் நேர்களே, நம்ம யோகம் ஃபவுண்டேஷன் அன்னதானத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோகம் ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் இல்லத்தில் நடக்கிற திருமணங்கள், பிறந்த நாள் மற்றும் பெரியவங்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி ஏதாவது இருக்குது, நீங்கள் அன்னதானம் கொடுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே நம்பர் போகும், கால் பண்ணி பதிவு பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் மசாலா ஐட்டம் எல்லாத்தையுமே இன்றைக்கி நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு அரைச்சி போட்டிருக்கோம். பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய் எல்லாத்தையுமே ஒரு அரைச்சி போட்டிருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி போட்டிருக்கேன். அடுத்தது பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எல்லாம் அரைச்சி போட்டிருக்கேன். அடுத்தது வெங்காயம் நல்லா வணங்கட்டும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். தக்காளியும் அரைச்சி ஊற்றிருக்கேன், நல்லா வணங்கட்டும். தேவையான அளவு காரம் போட்டிருக்கோம். கரம் மசாலா, மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். காரம் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். அளவு தண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், உலை கொதிச்சிருச்சு. உப்பு போட்டுக்கலாம். நல்லா உலை கொதிச்சிருச்சு, அரிசி போட்டுக்கலாம். அவ்வளோதான், 5 நிமிஷத்தில் சாப்பாடு ரெடி ஆகிடும். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி தம் போட்டுடலாம். அடுத்தது பேக்கிங். முடிஞ்சிருச்சு, கொண்டு போய் கொடுத்துடலாம். நாளைக்கு வேறு ஒரு சமையலில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.